ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தையும் சரி நம்ம நேரத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் டிப்பு, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டைமில் வந்து ஃப்ரீசர்லேருந்து கறியோ வேறு எதுனா எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து அதை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து நல்லா அன்ஃப்ரீஸ் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஐஸ் கட்டியே இருக்காது. அழகாக நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து மாவெல்லாம் வந்து புளிக்கணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்ச மாவு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்குள்ளே தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, வெறும் மாவு மட்டும் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் முந்தைய நாள் வந்து சுட்ட சப்பாத்தி ஆகட்டும், பூரி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அழகாக சூடு பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மணிக்கூர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து இதுமாரி ஒரு பவுலில் நான் வந்து சப்பாத்தி தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு சூடாகவும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கும். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த ஃபுட் கண்டெய்னர், ஸ்வீட் பாக்ஸ் ஆகட்டும், ஃபுட் கண்டெய்னர் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் எடுத்தேன், ரொம்ப வந்து அதிகமாக கட் பண்ணல. இப்போ இதை வந்து நம்ம கார்ட்போர்ட் அட்டையில் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். கன்க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கிச்சன், அதுக்கப்புறமா ஹாலு, ஒரு சில இடத்துல வந்து ஆணி அடிக்க முடியாது, அந்த இடத்துலலாம் வந்து இதை வந்து நீங்கள் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, கத்தி, ஸ்பூன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இதில் மெயின் நம்ம தேடக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கன்க்ளூ வச்சு ஒட்டினதுனால நல்ல கனமாகவும் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஆகட்டும், டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் கிடைக்கும். அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கீழ் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு 4, 5 லைன்ஸ், அதாவது ரொம்ப அதிகமாக வேணாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்குங்க, ரெட்டை ரெட்டையாக போட்டு அதே அளவுக்கு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கத்தியை நல்லா சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக கட் பண்ண வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அழகாக தட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூடிங்க, இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேல் போர்ஷன் கட் பண்ணோம்னா அதையே கூட வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த பிடி பகுதி, இப்போ இந்த பிடி பகுதி இருக்குல்ல, இந்த இடம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க, அதாவது ரொம்ப வந்து பழசான அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து ஒரு கயிறை போட்டு கட்டிட்டு உள்ளுக்கு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. ஸோ முனைப்பகுதியில் இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா கலண்டே வராது. இதை வந்து நம்ம சிங்க்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைப்பிடின்றனால அழகாக நம்ம பிடிச்சிட்டு அழகாக இதை வந்து தேய்ச்சிட்டு கூடி எல்லாம் வந்து கழுகி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து கிச்சன் பக்கத்துலேயே ஒரு ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து இதை மறுபடியுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே தண்ணியுமே நிற்காது. இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பைசா செலவு இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மூடியை தனியாக எடுத்துக்கலாம். மேலே வந்து இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அழகாக ரொம்ப பெருசாக வேணாம், இந்த அளவுக்கு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக அளவாக நம்மளுக்கு கட் பண்ண வரும். இப்போ மூடியை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பின்னாடி டபுள் டேப் 2 2, அதாவது கொஞ்சமாக குட்டியாக எடுத்துகிட்டு டபுள் டேப்பு 2 சைடு ஒட்டி வைக்க போகிறேன். மேலே எதுனா வரையிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கனமான பொருள்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. அதனால் வந்து 2 2 தான் வச்சுருக்கேன். இதுவே நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வாஷ்ரூமில் டூத் பேஸ்ட்டு, பேஸ்ட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள்.
சூப்பரா வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் தூக்கி போட்டு வச்சிருக்க பொருள வச்சு சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க இந்த மாரி ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் வாங்கணும் அப்டின்னா, கீழ வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 மூலையிலுமே வந்து இந்த மாரி மூடிய போட்டு வச்சுக்கோங்க. கன்குளூ வச்சு தான் ஒட்டி வச்சிருக்கேன். இதில வந்து நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பாகட்டும், ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய சோப்பாகட்டும், கை கழுவக்கூடிய சோப்பாகட்டும், இந்த மாரி சோப்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு சோப் பாக்ஸ் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழ எதுக்கு கோடு போட்டோம் அப்டின்னா, தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா ட்ரை ஆனா தான் நம்மளுக்கு சோப்பு வந்து சீக்கிரமா கரையாம நீண்ட நாட்களுக்கு வரும். அடுத்து பாருங்க இந்த மாரி 2 ஃபுட் கண்டெய்னர் நான் எடுத்திருக்கேன். இதில வந்து சர்க்கிள் ஷேப்பில 2மே இந்த மாரி நீளமா இருக்கிறதுல 1மே எடுத்திருக்கேன். இப்போ வீடியோல காட்டுற மாரியே 2மே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷன் இந்த இடத்துல மட்டும். இன்னொன்னு வந்து இந்த மாரி சர்க்கிள் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து ஒண்ணுத்துல சுத்தியுமே போட்டு எடுத்திருக்கேன் இந்த மாரி. இன்னொன்னு வந்து கீழ மட்டும் வந்து நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுத்தியுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கோம்ல, இதில வந்து இந்த மாரி கயிறு கட்டிக்கங்க. கட்டினதுக்கப்புறம் வந்து பாத்திரம் விளக்கும்போது நம்ம பாத்திரம் அதில இருக்க ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து தனியா ஒரு ஒரு முறையும் எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போடுறத விட இந்த மாரி ஒரு பாக்ஸில போட்டு வச்சுட்டு, கடைசியா பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சுன்னா, இத வந்து அழகா நீங்க டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி நீளமா இருக்க பாக்ஸில வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்க கழுகி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் மாரி இத யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ அழகா இந்த மாரி கழுகிட்டு நீங்க சிங்க் பக்கத்துலயே வச்சுட்டீங்கன்னா, தண்ணி நல்லா அழகா வடிஞ்சிரும். அதேபோல ரவுண்டு ஷேப்ல கீழ மட்டும் ஹோல்ஸ் போட்டோம்ல, அதில வந்து இந்த மாரி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே வந்து கழுகுறதுக்கு கூட நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க இந்த மாரி ரைஸ் பேக் அதாவது நம்ம பிரியாணி ரைஸ்லாம் வாங்கணும்னா இந்த மாரி கிடைக்கும். ஸோ இத வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம, மேல பிடி பகுதிய கட் பண்ணிறாதீங்க. இப்போ இந்த வீடியோல பாருங்க, நான் கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். அதே மாரி நீங்க கட் பண்ணி எடுத்தீங்க அப்டின்னா, சூப்பரா நம்மளுக்கு இது வந்து ஒரு பேக்கெட் மாரி கிடைக்கும். பாருங்க மேல் போர்ஷன்ல லைட்டா இந்த மாரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியதில்ல. பார்த்தீங்களா, ஹேங்கர் தனியா அதிலேயே இருக்கு. அத வந்து நான் கட் பண்ணவே இல்ல. இப்போ இத வந்து கிச்சன்ல ஒரு இடத்துல இந்த மாரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, இதில வந்து இந்த மாரி மூடி, பிளேட்ஸு, கரண்டி இது எல்லாமே வந்து போடுறதுக்கு கூட நம்ம இத வந்து அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அழகா இந்த மாரி கரண்டி எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து ஸ்டாண்ட் எதுவுமே தேவையில்ல. அதேபோல டஸ்ட்பின் கவரு இதெல்லாமே வந்து போட்டுக்கிறதுக்கு கூட இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தூக்கி போட்டு வச்சிருக்க பைய வச்சு அழகா நம்ம ரீயூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க ஒரு பழைய தலகாணி ஒரு இருந்தா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஒரு ஹேங்கர தலகாணியோட ஒரு முனைப்பகுதியிலேருந்து உள்ளுக்கு இந்த மாரி வீடியோல காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாரி சுத்திட்டே வாங்க. ஸோ இப்போ இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வீட்ல நம்ம ஃபேன்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, கீழுக்கு வந்து நல்லா வந்து துணிய வச்சு தொடச்சிடலாம். பட் வந்து இந்த ரெக்கையோட மேல் போர்ஷன் வந்து தூசி அப்படியே இருக்கும். ஸோ அது எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டிக்கு நடுவுல அந்த கொக்கி பகுதியில இது பண்ணிட்டீங்க அப்டின்னா, அழகா பாருங்க இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு கிட்ட இருக்குன்னா சேர போட்டு கூடி நீங்க அழகா இந்த மாரி கூடி கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க அதில எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஸோ சூப்பரா இந்த மாரி கூடி ஃபேனோட ரெக்கை பகுதிய நீங்க அழகா இந்த மாரி கிளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ பெட்டுக்கு மேல இருக்க ஃபேன்லாம் நீங்க கிளீன் பண்றீங்க அப்டின்னா, ஸோ இந்த மாரி தலகாணி உறைய அந்த ரெக்கைக்குள்ள போட்டு இந்த மாரி தொடச்சீங்க அப்டின்னா, அந்த தூசி எல்லாமே வந்து அந்த தலகாணி உறைக்குள்ளேயே கலெக்ட் ஆயிரும். இதனால வந்து பெட்டுல வந்து தூசியே படாது. ஸோ இந்த மாரி கூட நீங்க கிளீன் பண்ணலாம். பெட்டுக்கு மேல இருக்க ஃபேன்லாம் வந்து கிட்டக்க இருக்கும். நம்ம பெட்டுக்கு மேல ஏறி அழகா வந்து நம்ம ஒரு சில டைம்ல கிளீன் பண்ணலாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி கூட கிளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட் எல்லாமே வந்து உள்ள வந்து கலெக்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மள சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.